ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் என்ன வருதுன்னா சட்டை எங்க சட்டை போடாம சட்டைலாம் அடிக்கிற வெயிலில் இருக்க மாதிரி கழட்டி போட்டுக்க சட்டை படுத்துக்கிறேன். இப்போ என்ன ஆஃபீஸில் குந்திருக்கா சட்டை இல்லாமல்? நானும் எவ்வளோ நீட்டாக போட்டுட்டு வந்து வீடியோ நீட்டாக போட்டுக்கிட்டே குந்திரு. இந்த வீடியோவில் வந்து சத்யராஜ் என்ன பண்ண போகிறான்னா கார் எடுத்துக்கிட்டு தனியாக போகிறான் வண்டினா போயிட்டு பாப்பாவில் அழைச்சிக்கிட்டு இவனை நித்திக்கு அழைச்சிக்கிட்டு மாமா நித்விக் பாப்பா 3 பேர்த்தையும் அழைக்கிறதுக்காக போகிறேன். பத்திரம் அப்படிதான் மைக்கில்னு நாங்களும் நேற்று பேசுகிறோம், கண்டதையும் போட்டு அடிங்க. ஸோ அதான் மக்களே, ஒன்றும் இந்த வீடியோவில் என்னன்னா நித்விக்கு அழைக்கிறதுக்காக போகிறோம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் 5 கிலோமீட்டர் தான் பக்கத்தில் நம்ம பாப்பா வீடு. அங்கே போயிட்டு 5 கிலோமீட்டர் வருமாப்பா? அவ்வளோதான் வரும். 5 கிலோமீட்டர் தூரத்தில் போயிட்டு பாப்பாவும் மாமா நித்விக்கெல்லாம் அழைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வரப்போகிறோம். கிலோமீட்டர் தான் 5, ஆனால் 3 ஊர் இடையில இருக்குது. 3 ஊர் இடையில இருக்குது. பார்த்து தான் போகணும். போயிட்டு பொறுமையாக தான் போயிட்டு பொறுமையாக வரணும். முக்கத்தில் ஆறு அடிக்கணும், ஓரமாக ஒதுங்கி போகணும். சரி, எல்லாம் பண்ணி வெற்றிகரமாக போயிட்டு அழைச்சிட்டு வரானா. அங்கே தான் அப்பா வரமாட்டார், அந்த கூட அவர் திட்டிகிட்டே இருப்பார். அவர் கொஞ்சம் வேலை இருக்குது அவருக்கு. நானும் இன்னொரு பையனும் போகிறோம். போயிட்டு அழைச்சிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயிட்டு வரட்டா? போயிட்டு அவனை அழைச்சிட்டு வந்துடு. ஊருக்கு போகணுட்டான்னு சொல்லு. வரமாட்டான் சமயத்தில் கத்திக்கிட்டு அங்கேயே இருக்கிறேன் அப்படிமோ. காருங்க நம்ம எடுத்த உடனே ஃபோனில் வந்தால் தாத்தாவா ஆயாவான்னு கேட்குறான். சரிங்க மக்களே, இப்போ காரை எடுத்துகிட்டு போயிட்டு நித்விக்கு அழைச்சிட்டு வரோம். எப்படி போயிட்டு நல்லபடியாக வரமான்னு பாருங்கள். இது வந்து 2வது எக்ஸ்பீரியன்ஸு, யாருமே கூட இல்லாமல் 2வது டைமாக கார் எடுத்துகிட்டு போகிறோம். நம்ம காரை பாருங்கள், எடுத்து ரிவர்ஸ் எடுக்கணும். எடுத்து ரோட்டில் வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். இப்போ ரிவர்ஸ் எடுக்க போகிறேன், எடுத்துகிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம் மக்களே. நித்விக்கு வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் வந்து பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கு. நித்விக்குக்கும் அவங்க அம்மாவுக்கும். சரி போய்ட்டு இதையும் அப்படியே கொடுத்து சாப்பிட வச்சுட்டு சாப்பிட்ட பிறகு அழைச்சிட்டு வரலான்னு இதையும் கொண்டு போகிறோம், பிரியாணியை. காரே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். இந்த மேட்டை எடுத்துகிட்டு தைக்கணும்னு சொன்னாங்க, ஏன்னா இது அவ்வளோ டஸ்ட்டு போடுது. தர பிரியாணி எடுத்து பின்னாடி வச்சுருவோமா? தர நான் அந்த பிரியாணி உள்ளே வச்சுடுவேன். இருக்கட்டும், அப்படியே ரிவர்ஸ் வரோம் பாரு. ஓகேவா? ஓகே. ரிவர்ஸ் எப்படி எடுத்தேன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒழுங்காக எடுத்தேன் நான். இப்போ வந்து காரை ஸ்ட்ரைட் பண்ணி இங்கே பாருங்கள், ரோட்டில் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம். இனிமேல் போக வேண்டியதான். போயிட்டு பாப்பாவை அழைச்சிட்டு வரலாம் மக்களே. போகலாமா? சந்தோஷ் கொஞ்சம் அப்படியே வீடியோ நல்லா இருக்கு. அரும்பு நம்ம ஊர் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு. ஆப்போசிட்டில் ட்ரக்கோ லாரி வந்தால் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். அதுக்குள்ளே ஓடி இருந்தோம் நல்லா. அப்படியே போயிட்டு நகர்த்திக்கிட்டு போயிட்டுருக்கோம். இப்போ இது பேசலை. கரெக்டாக 1 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. ஆப்போசிட்டில் எந்த பஸ்ஸும் இல்லை. இந்த 1 கிலோமீட்டர் வரைக்கும் தான் நமக்கு பஸ் வர ரூட்டு. அதுக்கப்புறம் பஸ் வர ரூட் இல்லை. அதுக்கு வந்துட்டு 1 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா பஸ் வரும். ஆனால் இப்போ பஸ் வர டைமிங் எதுவும் கிடையாது. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி வந்தாச்சு மக்களே.
இப்போ தாங்க வந்து ரொம்ப ரிஸ்க்கு. முன்னாடி இந்த ஏரிக்கரையில் ஏரி லெஃப்டில் போனோம், அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ ரைட்டில் போகணும். அதான் எவ்வளோ வண்டி வருது என்னன்னு தெரியாமல் டர்னிங் திரும்ப போகிறோம். பார்ப்போம், ஃபஸ்ட் டைம் அனுபவம். ஏரியாச்சுப்பா சாமி, ஏரியாச்சுல அப்படியே ஏரியா கரையாட்டு நம்ம ஒரு பக்கத்து ஒரு ஏரி. கரெக்டாக லாரியை நிற்கிது, டர்னிங் அந்தானு கார். எப்படி பார்த்தியா நமக்குன்னு டர்னிங்கிட்ட வந்து இத்தனை. இது கொஞ்சம் டேஞ்சரான டர்னிங்கு, பைக்கில் வந்தாலே கஷ்டம் தான். ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்கிறதுனால தான், அதாவது செகண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகைனர் தானுங்க. அதான் கார் ஓட்டுறதை அடிக்கடி காட்டுறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. வீவ்ஸ் என்னடா பாப்பா வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வெறும் ரோட்டையே காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைப்பீங்க. சும்மா என்னுடைய டிரைவிங் ஸ்கில் எப்படி இருக்குது, நான் எந்த அளவுக்கு கற்றுக்கிறேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை தான், தப்பாக எடுத்துக்காதீங்க. பக்கத்தில் வந்துடுச்சு, ஒரு ஊர் தாண்டிட்டோம், நான் 2 ஊர் தான் போனால் பாப்பா ஊர் வந்துடும். அப்புறம் போயிட்டு பாப்பாவை கண்டினியூ பண்ணலாம். நித்திவிக்கெலாம் வருவான் வீடியோவில் பாருங்கள், வெயிட் பண்ணி. இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பனங்கூர். இதில் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஒரு வீடும் ரோடும் ஒன்றா இருக்கிற மாதிரியே இருக்கும், பார்த்து தாங்க போகணும். ஏன்னா டர்னிங் அப்படி இருக்கும். ஊரை ஒட்டியே, ரோடை ஒட்டியே வீடு இருக்கிற மாதிரியே இருக்குல்ல சந்தோஷ்? எடுத்துட்டியா? மக்களே வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா ஒரு என்ட்ரன்ஸ் ஆயிடுச்சு. போனோடனே நித்திக்கு என்ன பண்ணுறான்னு தெரில, பார்ப்போம். பாப்பா ஊருக்குள்ளே உள்ளே போயிட்டுருக்கு. லெஃப்ட் எடுத்தோம்னா பாப்பா வீடு. பாப்பா வீடை தாண்டி கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இங்கே போயிட்டு திருப்பிட்டு வரலான்னு போகிறோம். கை ஸ்க்ரீனில் தெரியுதா? இல்லை தெரியல. பாப்பா வீட்டெல்லாம் தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோம். போயிட்டு திருப்பிட்டு வந்துடலாமேன்ட்டு போகிறோம். இங்கேயே திருப்பிடலாமா? கார் திருப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வருதுங்க. இப்போ சின்ன இடம் தான், திருப்பியாச்சு உள்ளே விட்டு. இப்போ அப்படியே இந்த ரோட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடு பாப்பா வீடு. நிறுத்தி அவங்களுக்கே இன்னும் தெரியல, வெளியில் இருந்தால் கூட வந்துடுச்சுன்னு நினைப்பாங்க. இப்போ போயிட்டு கூப்பிட வேண்டியதான். கிளம்பிட்டாங்களா என்னன்னு தெரில. காரை வந்து வீட்டுக்கு முன்னாடியே நிறுத்தினால அவங்களுக்கு தெரியல போல். போயிட்டு சொல்லலாம், இல்லைன்னா வரலன்னே நினச்சிட்டு இருப்பாங்க. தன்னா எங்க எங்க அது ஆயா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ தெரியுமா நாங்கள் வந்துட்டோங்க? நாங்கள் உள்ளே போயிட்டு திருப்பிட்டு வந்தோம். உள்ளே போய் கோயில்கிட்ட போயிட்டு அப்புறம் நான் கார் திருப்பி தான் நிற்கிறேன். நான் பார்த்துப்பா அங்கே சைடு வாங்கியா? நான் தான். என்னென்ன வேணும்? அரியலூர்லேருந்து அன்னைக்கு தனியாகவே ஓட்டிட்டு வந்தேன், யாருமே இல்லை. நல்லா ஓட்ட வந்த நீ வேற. அப்பாவே இல்லைன்னா அப்பா விடுவாரா என்ன நம்பி? மாமா பணமா டிரைவர் ஆயிட்டேன் மாமா. டிரைவர் ஆயிட்டேன். நீங்க அரியலூர்லேருந்து அன்னைக்கு நைட்டில் எடுத்துட்டு வந்தோம்மா காரை. ஆச்சரியப்பட்டு போயிட்டேன். நானும் சந்தோஷம் தான். சந்தோஷப்படியா பார்த்து லைட்டாக ஓட்ட வருது. இப்போ பாருங்க, உங்க ஊர் கோயில்கிட்ட போயிட்டு வித்தியம் சந்திலே விட்டு ரிவர்ஸ் எடுத்துட்டு வரேன். போலாம்ல? நித்திவிக்கு வரான்டே. நித்திவிக்கு கையில் என்னப்பா? இங்கே கையில் காட்டு. மாமாவுக்கு கொடு.
சாப்பிடு சாப்பிடு, நீ சாப்பிடு. போம்மா, ஊருக்கு போம்மா. எது தாத்தாலாம் இல்லை, நான் தான் வந்திருக்கேன். இங்கே பாரு, எதில் போகணும் ஊருக்கு? இங்கே பாருறா, எதுலப்பா ஊருக்கு போகணும்? போகணுமா? சரி போன கிளம்பு. போய் செருப்பு போட்டு வா பாப்பா, போய் செருப்பு மாட்டு வா. செருப்பு இல்லையா? மாமாவுக்கு கொடுப்பா ஆப்பிள். ஒரு வா கொடு. இங்கே கூட மாமாவுக்கு கொடு. நீ சாப்பிடு. இப்போ அம்மாவை கூப்பிடு. டே நித்திக்க, இங்கே பாரு, அம்மாவை பா, சீக்கிரம் பான்னு. என்னை நம்பி வரலாம். கிளம்பிட்டாங்க பாப்பா எல்லாம். தண்ணி வந்த கொண்டு போ, கொடியாது தண்ணி தானே. சாப்பிட்றதுக்காக தான் கொண்டு வந்தோம். நீங்கள் சாப்பிட்டுங்கிறீங்க, சரி வீட்டில் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுலாம் வாங்க. சாப்பிட சொல்கிறோண்ணா. எங்கே போகிறீங்க? எங்கே நாமம்மா பாப்போம்மா, காரில் ஏறுப்போ. இங்கே நிறைய பேர்த்த கூட்டாளி பிடிச்சிட்டாங்கம்மா. அதுக்குள்ள இங்கே பசங்களாம் கூட்டாளி பிடிச்சிட்டியா? இங்கே பாரு, சாப்பாடு இது. இங்கே பாரு, உன் கூட்டாளிக்கெல்லாம் பாய் சொல்லுனியா? பாய் சொல்லிட்டா, அண்ணனுக்கெல்லாம் பாய் சொல்லிட்டா. போட ஏறுறா, பின்னாடி ஏறு. அங்கே இல்லை, அங்கே போய் ஏறு. ஒரு வேப்பிலை கொத்து எடுத்து வச்சுட்டாப்பா. இவனே அந்த மரத்தில் ஒரு வேப்பிலை கொத்து. நீ ஏறு பாப்பா, ஏறு. நெத்திக்கு ஏறிட்டான் உள்ள. நெத்திக்கு எப்படி ஓட்டணும் கண்டி? அந்த வேப்பிலை கொத்தை வாங்கி வச்சுக்கோப்பா. ஏறுமாம்மா, நீ ஏறுங்கம்மா. டோர் தந்துடுவாப்பா. நீ தந்துடுவாப்பா. சந்தோஷ் வா. ஹீட்டாக இருக்கா? ஏசி போட்டு போகலாம். கண்ணாடியை ஏற்றி விட்டுக்குங்க. நிதிக்கு போகலாமா? சீட் கவர் போடு. இது பெல்ட் போட்டு. தாத்தாட்ட போறியா? தாத்தா எப்படி ஃபோன் பேசினாரு? எப்படி கார் ஓரளவு ஓட்டுறோன்னா? நல்லா ஓட்டுறோன்னா? எப்படி ஆரம்பத்தில் எப்படி இருந்தோன்னு சொல்லுங்க. நிறைய டைம் ஆமா, 10 டைம் 15 டைம் ஓட்டிருப்போம்மா. மெயின் ரோட்லயே இல்லை அவர் ஒரு 10 நாள் தொடர்ந்து வந்திருப்பாரு. நல்லா பொறுமையாக கற்றுக் கொடுத்தாரு. மாமாவுக்குலாம் நமக்கு சொல்லி தரக்கூடாது, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் ஆளுக்கு சொல்லி தரணும். ஆமாம், நம்மளாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பிகைனர். லெஃப்ட்லேருந்து இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். ஸ்ட்ரெயிட் ரோட்லேருந்து லெஃப்ட்டில் பள்ளத்தில் இறக்க போகிறோம். எப்படி இறக்குறோன்னு பார்ப்போம். ஊருக்குள்ள நுழைகிறோம். ஊர் என்ட்ரன்ஸ் ஆகுது. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம ஊர் வந்துடுச்சு. அவங்கள்ட்ட காட்டுங்க, பாப்பாட்ட காட்ட. என்ன பாப்பா சேஃபாக கொண்டு வருவானா இல்லையான்னு பயந்தா நீயா அப்படின்னு ஓட்டுறது?
எப்படி கரெக்டாக ஓட்டிட்டேன்னா நீயா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. நான் தானா அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஆமா. சரி இவன்கிட்ட கேட்டா வேணாம் சொன்னாங்க. ஆஸ் பண்ணிட்டே வந்தான். நித்திக்கு மாமா கார் எப்படி ஓட்டுச்சு? சூப்பர் இல்லையா? ஓகே. ஓகேவா? டன். டேய். கையிடு ஏய் தனிக்க. போ உள்ள போ. அப்படியே நின்னாலே போதுங்க. ஓகேவா? நான் இந்த முன்னாடி நகர்த்தலாமா? நித்திக்கு இறங்கு. எல்லாரும் இறங்கிட்டாங்க. நான் ரிவர்ஸ் எடுத்து மேலே ஏற்றுற வரையும் நித்திக்கு பின்னாடியே உட்காந்துருக்கோம். இறங்க மனசு வரல தலைவனுக்கு. நித்திக்கு கதை தரப்பா. கதை தர மாமா வெளில வரேன். சூப்பர். எப்படி மாமா இருந்துச்சு டிரைவிங்கு? பரவாயில்ல வந்துருச்சு இல்லை? வரதில்லை இப்போ 75% வந்துருச்சு. சூப்பர். ஸோ மக்களே, பாப்பாவையும் மாமாவையும் நல்லபடியாக போயிட்டு அழைச்சிட்டு வந்துட்டோம். எப்படி நம்மளுடைய டிரைவிங் ஸ்கில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதான் 2வது டைமாக நான் தனியாக போயிட்டு எடுத்துகிட்டு அவங்கள அழைச்சிட்டு வந்திருக்கேன். நல்லபடியாக ஓட்டிகிட்டே இருக்கேன். பரவாயில்ல. எந்த ஒரு இதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது மிஸ்டேக் பண்ணிப்போம். யாரும் மிஸ்டேக் பண்ணலன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு சில மிஸ்டேக் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டு சரி பண்ணிக்கிறேன் மக்களே. தாத்தா எங்கப்பா? தாத்தாவை பார்த்துட்டான், அவ்வளோதான். யார் ஓட்டிட்டு வந்தான்னு கேட்டு மாமா எப்படி ஓட்டணும்? கார் எப்படி ஓட்டணும்? எப்படி ஓ எப்படியா ஓட்டிட்டு போயிட்டு வந்தாச்சுப்பா. சரி பரவாயில்ல. எக்ஸ்பீரியன்ஸ் ஆயாச்சு. இவனுக்கு கற்று கொடுக்கணும். வரமா வண்டி அது. கவர் மாட்டிட்டேன். அதான் கவரை எடுத்துடணும். நல்லா ஓட்டினானு கேளு மாமாட்ட கேளு. மாமாவி அப்பா ஒன்று கேட்கணுமா? எப்படி ஓட்டு வரோம்? நல்லா ஓட்டு வரோமா? வேகத்தில் கொஞ்சம் விவசாயம் இறங்கிடுவோம். இல்லை வேகத்தில் மட்டும் நின்று பொறுமையாக வர மாட்டோம். இன்னும் கொஞ்சம் நிற்கணும். பெரிய வேகத்தைன்னா கொஞ்சம் இந்த இதில் போகணும்.
போய் தண்ணி வாங்கிட்டு வாயாள்கிட்ட. ஆ நிச்சயக்கு ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. இனிமேல் இன்னைக்கு நான் வரோம். ஆ ஊருக்கு வரோம். தண்ணி வாங்கிட்டு வாயாள்கிட்ட போய். இந்தா இதை வாங்கிட்டு வா பாட்டி. பாய் சொல்லிட்டு பாப்பா. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.